டேய் ஏடா கத்துறீங்க? தாத்தா இவன் அவுட் ஆயிட்டான். பேட் தர மாட்டேங்கறான். டேய் பேட் அவங்கிட்ட குடுறா. இல்ல தாத்தா இவன் போய் சொல்றான் அவுட் இல்ல. அப்ப அவுட் தாத்தா. LBW. என்னன்னா? LBW. எல்லாரும் சொல்றாங்க உண்மையா தான் இருக்கும். அந்த குச்சியை கொடுத்துறேன். குச்சியா? எந்த குச்சி? எந்த குச்சியா? கையில இருக்கிற குச்சியை குடுறா கபோதி பயல. என்ன பாக்குற? கண்ணு மூலையை தோண்டி போடுவேன் படவா. ரொம்ப சுட்டி பையன். என் சின்ன பொண்ணோட பையன் பாம்பேல இருந்து வந்திருக்கான். அப்புறம் நான் என்ன கதையா சொல்றேன் படியா. அந்தரும் பார்க்கில் நன்மை அவர்க்கு இலை உனக்கே ஐயா தேர்தந்த அல்குல் சீதை தேவர்த்த உலகில் இன்படைய நீர் தந்தது அதனை வெல்வான் நிலம் தந்து நிறம் பெற்று அன்று மீன் கொண்டு ஊடாடும் வேலை பாம்பே நீதானா? இரு இரு அயோக்கிய பயல. இனிமே நீ பந்து எப்படி விளையாடுறேன்னு நான் பாக்குறேன். ஏமா இன்னுமா தேங்காய் திருவிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆட்டுமா. பெரியவர் யார் யாரையும் சாப்பாட்டு கூப்பிட்டு இருக்காரு. எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. ஏமா அக்கா இன்னும் வரலையே? வந்துருவாமா வந்துருவா. ஆமா ஆமா பாம்பேல இருந்து இவ வந்துட்டா, மைசூர்ல இருந்து நானும் வந்துட்டேன். இதோ இங்க இருக்கிற மெட்ராஸ்ல இருந்து அக்காவுக்கு இன்னும் வர முடியல. கண்ணனுக்கு நேற்றுக்கு தானே பரீட்சை முடிஞ்சிருக்கும். அவ இன்னைக்கு வந்துருவா. வசந்தி இத பாரு, பாயசம் அடி பிடிச்சுக்க போகுது. நல்லா கிளறி விடு. கண்ணன் வந்த உடனே பாயசம் தான் கேட்பான். அவனுக்கு பால் பாயசம்னா உயிர். பாட்டி பாட்டி பந்து கொடுக்க சொல்லு பாட்டி. என்ன பந்துடா? கிரிக்கெட் பந்து. நீ சொன்னா அவர் கொடுத்துருவாரு பாட்டி. ஏன்னா நீ அவரோட பொண்டாட்டியாச்சே. ஆமாண்டா, நீ தானே எங்க கல்யாணத்தை பேசி முடிச்சு வச்ச. அட போ பாட்டி, நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஆளுக்கு அவனுக்கு கட்டி வச்சிருப்பேன். உன் தளபதி. சரி இப்ப பந்தத்தர சொல்ல போறியா இல்லையா? என்னடா மிரட்டுறியா? இத பாரு, உன் மிரட்டெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். கண்ணை இப்ப வந்துருவான். வந்து நீங்க வெயில்ல ஆடுறத பார்த்தா தொலைச்சு விடுவான். தொலைச்சாமா. பார்வதி என்னங்க? பார்வதி இதோ வந்துட்டேங்க. அடியே பார்வதி. ஐயோ விஜயக்கா அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு. போய் பார்க்கலாம் வாங்க. சரி வா. கண்ணா வந்தாச்சு, கண்ணா வந்தாச்சு, கண்ணா வந்தாச்சு. கண்ணா கண்ணா ராஜமணி கண்ணா. எப்போ வந்தீங்க? நான் என்ன பண்றது? நாங்க வந்து 3 நாளாச்சு. நீங்க எப்போ வருவீங்க வருவீங்க பாத்து பாத்து கண்ணே பண்ணிட்டு. பின்ன சும்மாவா? டேய் கண்ணா, என்னடா இப்படி வந்திருக்க? ஜோ கண்ண வைக்காத சித்தி. கிட்டத்தட்ட ராஜமணி ஹைட்ல. அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்களா? வந்து ஒரு வாரம் ஆச்சுக்கா. வாங்க. தாத்தாவே இல்ல, முதல்ல பெரிய தாத்தா பாக்கலாம். வா வா தாத்தா. வாடா கண்ணா, வா 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 வா. வாமா சுந்தரி. ஏண்டா கண்ணா, உங்க அப்பா வரல? எனக்கு தெரியாது, அம்மா கேளுங்க. இல்ல பெரியப்பா, அவர் ஆபீஸ் விஷயமா டூர் போயிருக்காரு. திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துருவாரு. ஆமா ஆமா வருவாரு வருவாரு. 3 மருமகனும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி பொண்டாட்டியில மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ஏண்டி உங்க வீட்டுக்காரர் வரலையா? சொன்னா கேட்டாதானே. பேங்க்ல யூனியன் எலெக்ஷனா? உன் புருஷனுக்கு பேங்க்ல எலெக்ஷன், இவ புருஷனுக்கு ஆபீஸ் டூர், இவ புருஷனுக்கு கோர்ட்ல கேஸ். எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த வருஷத்து திருவிழாவிலையாவது பார்க்க முடியுமோன்னு ஆசைப்பட்டு என் கைப்பட லெட்டர் எழுதி போட்டேன். இன்னொரு திருவிழா எனக்கு இருக்கோ என்னமோ. தாத்தா இன்னும் 100 திருவிழா நீங்க பார்க்கத்தான் போறீங்க. யாரு வந்தா வரலன்னா உங்களுக்கு என்ன? நான் வந்திருக்கேன்ல. ஆமாண்டா கண்ணா, நீ தான்டா என் வாரிசு. நீ ஒருத்த வந்தா போதுண்டா எனக்கு. தாத்தா நான் வெறும் கையோட வரல, வருஷா வருஷம் குடுக்குற பரிசோட வந்திருக்கேன். குடு. கண்ணா எனக்கும் ஒண்ணு குடுறா. இது பெரிய தாத்தா ஸ்பெஷல். தாத்தா என்ன இது புதுசா ஆட்டுக்குட்டிய மடியில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்களாம் லீவுக்கு வருவீங்க, திருவிழா முடிஞ்ச உடனே திரும்பி போயிடுவீங்க. அப்புறம் நானும் ராஜாமணியும் வழக்கம் போல தனியா தானே இருக்கணும். எங்களுக்கு ஒரு துணை. பேரு கூட கண்ணன் தான் வச்சிருக்கேன்.
ராஜமணி எங்க சின்ன தாத்தாவை காணோம்? யாரு? வக்கீல் சுந்தரமூர்த்தி தானே? பிரமாதமான ஒரு கேஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அம்மா அப்பா அப்பா தாத்தா கண்ணா, வா, 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 வா. தாத்தா என்ன வேலை செஞ்சு கை இப்படி வீங்க போச்சு? ஆளுங்க தான் இருக்காங்கல்ல, நீங்க ஏன் இப்படி வீங்குற மாதிரி வேலை செய்றீங்க? என்ன வேலை செஞ்சு வீங்கிச்சுன்னு உன் பாட்டியை கேள்றா. என்ன பாட்டியாச்சு? ஆமா, இவர் பெருசா வேலை செஞ்சு வெட்டி முடிச்சாரு. மூக்கு பொடியை போட்டுக்கிட்டு அந்த பசங்க விளையாடுற இடத்துல குறுக்க நெருக்க போனாரு. அந்த பந்து வந்து பட்டுடுச்சு. நீங்க ஏன் தாத்தா குறுக்க போனீங்க? பொய்யே, நான் குறுக்கையும் போல நெடுக்கையும் போல வேணும்னு தான் போட்டான் அந்த வெட்டி பைய. யாரு? அந்த பாம்பே பரதேசி பைய. தபுவா? அவன் பிறந்ததே தப்புன்றேன், தபுவான். சரி சரி, நான் அவனை பாத்துக்கிறேன். பாட்டி நீங்க விடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். நல்ல வேலை, எனக்கு அடிப்படையில வேலை அப்படியே கிடக்கு, தேய்ச்சி விடு. கிளவி தேய்ச்சா ஒண்ணும் தேராது, நீ தேய்டா. தாத்தா நல்லா போட்டிருக்கான். அப்படி போட்டான்டா, பாத்தியா எவ்வளவு பெருசுன்னு தடவை. ஆமா, வந்து பரீட்சை எல்லாம் என்னாச்சு? வழக்கம் போல நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க், டிஸ்டிங்ஷன். நான் நினைச்சேன் நீ என் பேரனாச்சே. தாத்தா நம்ம கோவில் திருவிழால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா போடலான்னு இருக்கோம். கதை யாருது? என்னதுதான்? எது யாருது? டைரக்ஷன் நானே பண்ணுமா, டயலாக் நானே எழுதணுமா, மியூசிக் நானே போடணுமா, பாட்டு நான் பாடணுமா, நடிக்கணுமா? ஐயோ அப்பப்பப்பா, இத்தனைக்கும் பணம் எவ்வளவு செலவாகும்? அதெல்லாம் ஊர்லயே வசூல் பண்ணியாச்சுல. ஊராம்பணத்திலே அனுபவிக்கலான்னு பாக்குறீங்களா? சரி சரி, விஷயத்துக்கு வா, சொல்லு. தாத்தா இத்தனையும் நான் பண்ணியாகணும்னா ராத்திரி பூரா ரிஹர்சல் பண்ணும்ல. அம்மாவை கேட்டா விட மாட்டாங்க. ஆனா நான் அங்க எப்படியாவது போய் ஆகணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? நீ கண்டிப்பா ரிஹர்சலுக்கு போய் ஆகணும். ஆமா. உன்னை நான் பொடி வாங்க அனுப்புறேன், நீ போ. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? பொடி வாங்கறதுக்கு என்ன ராத்திரி பூராவா ஆகும்? பக்கத்திலேயே கிடைக்குது பொடி. டேய், உனக்கு ஆத்திரத்துல கண்ணு தெரியல. இது என்ன பொடி? பட்டணம் பொடி. பட்டணத்துல போய் பொடி வாங்க வேணாம், போ. அங்க போய் அலைஞ்சு வாங்கினேன்னு உன் காரியத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வா. தாத்தா சாரி சாரி சாரி. இங்க 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 இங்க. அட இங்க ஏன்டா தடவுற? ஐயோ ஐயோ ஐயோ, இங்கே வலிக்குது, இங்கே தடவுற. நானே தாத்தா தொடச்சு விட்டுறேன். துண்டு வேற போச்சு. கொண்டு வரோம் கோத்துல பட, கொண்டு வரோம் கோத்துல பட, கொண்டு வரோம் கோத்துல பட, கொண்டு வரோம். ஏய் தபோ, என்னடா இது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? வெயில்ல சுத்தாத, உள்ள போய் உட்காருனா அத கேட்காம இப்படி இப்படி செய்வியா? இப்படி செய்வியா? செய்வியா? அறிவு கட்ட முண்டம் செய்வியாடா? ஏன் புள்ளைய அடிக்கிற? பாருக்கா, பெரியப்பாவுக்கு சப்பாத்தி போட பிசைஞ்சு வச்சிருந்த மாவை இந்த மாதிரி பண்ணிட்டா பாருக்கா. இனிமே இப்படி செய்வியா? செய்வியா? ஏய் அடிக்காத கண்ணா, நீ போ, இல்லனா அடிச்ச கொன்னுடுவா. கொஞ்சம் சீக்கிரம் போ. ஏய் ஐயோ அடிக்காதடி. விடு 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 விடு. இவனுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது. இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போ. இவங்கிட்ட கத்தி கத்தி அழுத்து போச்சு. கண்ணா நீ கொஞ்சம் பாத்துக்கப்பா. ஏய் வைங்கடா வைடா. என்ன தபு, கிரிக்கெட் பாலால விக்கெட் அடிக்க சொன்னா சின்ன தாத்தா கையவா அடிக்கிற? நான் ஒன்னும் அடிக்கல கண்ணா, பந்து தானாவே போய் அவர் மேல பட்டுருச்சு. அப்படியா? இது என்னது? சப்பாத்தி மாவு. இல்ல சின்ன தாத்தா. சின்ன தபு தான் சொன்னா சின்ன தாத்தாவை குளத்துல கொண்டு போய் போடணும்னு. அவர் பந்து வச்சு தரமாட்டேங்கிற கண்ணா. அதுக்காக இப்படியா பண்றது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. ஏய் பாரு, எல்லாரும் கை கால கழுவிட்டு ஒட்டுமொத்தமா அந்த வெராண்டால போய் உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். ஓடுங்க. ஓய், வாய்க்குள்ளேயே முணுமுணுக்க கூடாது. நீங்க உள்ள வாங்க, நாங்க அப்புறம் கூட்டிக்கிறோம். வாங்க. நாராயணன், எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. டேய், உன்னை கார்ல பார்த்த உடனே உனக்கு மாமூலா சிக்னல் கொடுப்பேன். அந்த மாதிரி ஊழையிட்டா நீ கண்டுக்காம வர்ற. என் காதலியே விழலடா. எப்படா விழாம இருக்கும்? நான் கத்துனதை கேட்டு மில்லுல சங்குதான் பிடிக்கிறானாக்குன்ட்டு அவன் வேலையை விட்டு வெளியே வந்துட்டான். சரி, நீ வந்த உடனே நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நாடக ஒத்திகைக்காக அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரிஹர்சல் கத்தி காரியத்தையே கெடுத்துறாத. அம்மா காதுல விழப்போகுது, அப்புறம் என்ன வெளியே விட மாட்டாங்க.
அதுக்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன நாராயணா, சௌக்கியமா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கம்மா. அரே நாராயணா. ஆமாய்யா. என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேயா. இனிமே ஊர்ல அடிக்கிற வெயில்ல உங்க தலையில தான். என்ன கண்ணா, வந்ததும் வராதமா எங்கேயாவது போறதா பிளானா? இல்லையே, நான் எங்கேயும் போலியே. டே போறோம். ஆமா. இல்லம்மா. எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. கண்ணா, பட்டணத்துக்கு போய் எனக்கு பொடி வாங்கிட்டு வா. பட்டணத்துல போய் பட்டம் பொடி. அம்மா சொல்லிருக்காங்க, இப்பதான் வந்திருக்கேன், நான் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு. நான் சொன்ன என்னடா, தாத்தா சொல்றாங்கல்ல, போய் வாங்கிட்டு வா போ. சரிம்மா, நீ சொல்றியேன்னு போறேன். அடிக்கடி தாத்தாவை கவனிடு. தாத்தா இங்க எங்கடா வந்த? நான் தட்டா பிடிக்க வந்தேன். தட்டா இங்க இருக்குது, தட்டா அங்க இருக்குது, போ. தாத்தா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் கோழி பிடிக்க வந்தேன். கோழியா? பின்ன என்ன ஆனையா? போடா. தாத்தா கோழி அங்க இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பிடிப்போம். அது பெரிய கோழி, உன்னால பிடிக்க முடியாதுடா. அது நான் பிடிக்கிறேன். நீ குஞ்ச பிடிக்கத்தான் லாயக்கு. பரவாயில்ல. யாரா குஞ்சு பைய? ராஜாமணி வரேங்க. என்னம்மா? இங்க வாடா. ஏண்டா நிறுத்துறா. ஏடா நேரம் கட்ட நேரத்துல வந்து ஊழிடுற? வீடா என்ன? ஏன் மேல ஏன்டா கோவப்படுற? நீ தானே 9 மணிக்கு வந்து ஊழையிட சொன்ன. ராமா ரிகர்சல் கூட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, மறந்தே போச்சு. நான் இன்னைக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏன்டா? வர முடியாதுன்னா முடியாது, விட. ஏய் கண்ணா, நான் காலையில 6 மணில இருந்து பல்லு கூட தேய்க்காம தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சி சுமாரா 2 பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிறுத்தியிருக்கேன். நீ ரிகர்சலுக்கு வரலைன்னா என் துணியில வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அதுக்கு இல்லடா, எனக்கு டெல்லியில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மினிஸ்டரா? என் மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. அவ்வளவு சுத்தி ஏன்டா சொல்ற? மாமாவுக்கு மாமியார்னு சுருக்கமா சொல்ல. கிளவியா இருக்க போறாங்க. கிளவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு உங்க வீட்டுல 2 தாத்தா பாட்டி சின்னம்மா அம்மான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. ஐயோ, என்னடா இப்படி சொல்லிட்ட? அவங்க கிட்ட நான் தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓஹோ. ஏய் கண்ணா, நீ உங்க சின்ன தாத்தா கிட்ட சொல்லி இன்னைக்கு ரிகர்சலுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது. சின்ன தாத்தாவா எனக்கு ஒன்னே போடுவார். அவர் தான் சொல்லியிருக்காரு, டே கண்ணா நீ எங்கேயும் போகாத, அவங்க கூட இரு, அவங்க நீ தான் பாத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காரு. வேற வழியே இல்லையாடா? யாரே? கண்ணனா? ஐயோ, சின்ன தாத்தா. தாத்தா நான் தான் இங்கதான் இருக்கேன். பட்டம் படி வாங்கிட்டு வா, பட்டம் படி வாங்கிட்டு வா. தாத்தா காலையில தானே இவ்வளவு பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள தீத்திட்டீங்களா? மூஞ்சில இருக்கிறது என்ன மூக்கா பீரங்கியா இப்படி போட்டு திணிக்கிறீங்க? அட அயோக்கிய பயல, நீ சொல்லித்தானே நான் சொன்னேன். இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்களோட எல்லாம் சவகாசம் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. டேய் இரு, ஒன்னு அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி, பொடி வாங்கிட்டு வர சொன்னார்ல, வா போலாம். அதெல்லாம் முடியாது, கெஸ்ட் வந்திருக்காங்க. முடியாது, போடா. இதுல ஏதோ சம்திங் இருக்குடா.
என்ன புரிஞ்சுக்கிட்டேன் என்ன என்ன புரிஞ்சுக்கிட்ட டில்லி மாமா மாமியார் என்ன டெல்லி மாமா மாமியார் என்ன கிளவியானாலும் இப்போ வா வா உள்ள போய் தூங்கலா. தூக்கம் வந்துச்சுன்னா உள்ள போய் தூங்க வேண்டியதானே? வசந்தி இந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வைமா. மா அவங்க எல்லாம் எங்க? யாரு? நம்ம வீட்டுல உள்ளவங்க தான். நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. நீ இன்னும் தூங்கல? நான் தூங்குறேன், நீ போய் தூங்கு. என்னடா ராஜா நீ இன்னும் தூங்க போலியா? தூங்குற பாட்டி அவங்க எல்லாம் எங்க? யாரு? அதான் டெல்லில இருந்து வரல அவங்க. மகேஸ்வரியா? அவங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்கப்பா. ஓ டேய் கண்ணா, நீ யார தேடுற? பாட்டியா இல்ல பேத்தியா? நான் பாட்டியா? ஐயோ உனக்கு ஒரு வேலையே இல்லையே. பேசாம ரிஹர்சலுக்கே போயிருக்கிறோம் போல இருக்கு. போறீங்க? யாரு? நீயா? நீ எப்போ வந்த? இவ்வளவு பெருசா முன்னாடி நிக்கிற கண்ணுக்கு தெரியாதே? கண்ணெல்லாம் தெரியுது. வாங்கிட்டு வரட்டா? என்னத்த? பட்டணம் பொடி. ஏண்டா அயோக்கிய போயில கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பொடி வாங்கிட்டு வர சொன்ன. அப்ப நீ என்ன சொன்ன? அது ஏதோ ஒரு மூட்ல சொன்னேன். ஓஹோ, அப்பப்ப உனக்கு ஒரு மூடு வருமா? வருதே. வருதா? அயோக்கிய போயில ஏன் மூட கட்டதும் இல்லாம நான் சொல்றேன் பேசுறேன். விடல என்னடா பண்ணுவ? நான் தட்டாம் பிடிக்க போகும்போது சின்ன தாத்தா ஐயோ அட பரதேசி பயல தட்டாம்பூச்சி தட்டாம்படிக்க போகும்போது ஒண்ணு இல்ல எனக்கும் தெரியும் பூச்சி விஷயம் எனக்கும் தெரியும். என்ன அனுமதி விஷயமா விவரமா கேக்குற? இவன் தட்டாம்பூச்சி பிடிக்க போகும்போது நான் தலையில துண்டை போட்டுக்கிட்டு போனேன், அந்த விஷயத்த சொல்றான். இல்ல பெரிய விஷயமா? இல்ல என்னடா நீ போ பொடி வாங்கிட்டு வா அவனை கூட்டு போ. இப்பதானே வேணாம் வேணும் அந்த இழிச்ச வாயனை கூட்டிட்டு போ. போதும் என்னடி நீ இப்படி பாக்குற? இது வழக்கம் தானே, பார்த்து என்ன பிரயோஜனம்? பாத்துக்கிட்டே இரு. என்ன இப்படி போறீங்க? பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு, இப்படி போங்க. பெட்ரூம் எல்லாம் மாத்திட்டியா? மாத்தியாச்சு, போங்க. செய்வீங்க. டேய் கண்ணா என்னடா குஷியா வர்றான்? என்னடா விஷயம்? என்னடா அது? கண்ணை புள்ளாங்குள்ள உள்ளார முழுங்கிட்டான் போல் இருக்கு. அதான் பதில் கூட விசில்லே வருது. ஏண்டா என்னடா இவ்வளவு சந்தோஷம் உனக்கு? ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சொல்ற? ஒண்ணு இல்லன்னு சொல்றல. நிறுத்து. நேத்து ராத்திரில இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன் பேச்சுல பார்வையில ஏதோ வளவள கொள. டேய் கண்ணா, டில்லி கிளவி, அப்ப விஷயத்தை சொல்லு. ஒண்ணு இல்லன்னு சொன்னா கேளுங்களடா. இந்தா பசங்களா, பெரிய வீட்டுக்கு எப்படி போகணும்? என்ன விஷயம்? நான் அங்கதான் போகணும். இவன் அந்த வீட்டு போயிருந்தான். அப்படியா? ராதியாவுக்கு நீ என்ன வேணும்? நான் அது வந்து என் மாமா பொண்ணு. முறை மாப்பிள்ளையா? நான் ராதியாவுக்கு டான்ஸ் மாஸ்டர். அரங்கேற்றத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்கணும். பாட்டு கூட நானே தான் பாடுறேன். அவங்க எல்லாம் பிளைட்ல வந்தாங்க, நான் ட்ரெயின்ல வர்றேன். இது நேரா போய் வலது பக்கம் திரும்பினா பெருசா தெரியும். அதான் பெரிய வீடு. போங்க தம்பி, வீட்டுல சந்திப்போமா? நில்லுங்க. என்ன கண்ணா, உன் பின்னாடியே இந்த ஊரெல்லாம் ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இப்போ உள்ளத சொல்லு. இப்போ உங்களுக்கு என்னடா தெரியணும்? அந்த ராதிகா விஷயம்தான். ராதிகா விஷயமா? அவ ஆளு எப்படி? வாஞ்சா அது உனக்கு புரியாது. அப்ப வயசு என்ன? வயசு என்ன, ஒரு 19 இருக்கும். 19ன்னா அதான். இல்லடா, அவ வந்த 2-3 நாள்ல என்னென்ன நடந்தது? டேய் போடா, என்னென்ன நடந்தது? நான் எப்படி அது நடந்துருச்சா? அறிவு இருக்கா உனக்கு? கிளைமாக்ஸ் இப்போ கேக்குறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுக்கண்ணா. அவ வந்த விஷயமே எனக்கு பாட்டி சொல்லிதான் தெரியும். எப்போ எப்படி? ஒரு நாள் காலையில. கண்ணா, ஐயா இங்க. என்ன பாட்டி? டெல்லியில இருந்து உன் மாமன் பொண்ணு ராதிகா வந்திருக்கா. அவ வந்ததுல இருந்து இந்த வீடு பூரா உன்னதான் தேடிட்டு இருக்கா. ஐயோ கண்ணத்தான் எங்கன்னு. நீ பாத்தியா அவளே? ம்ஹும். பின்னாலதான் இருக்கா, போய் பாரியா. அப்புறம் நீ போய் பாத்தியா? இல்ல,
ரீலோடாத. நிஜமா நான் போவே இல்லை. எனக்கு தெரியாதா நான் அவங்க பின்னாடி போனா அவங்களுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடும்னு. இங்க தாண்டா பாயிண்ட பிடிக்கிறான் நம்மாளு. நான் பேசாம ரூம்ல படுத்துட்டேன். அப்புறம் மத்தியானம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாமி குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போனேன். படி இறங்கலான்னு பார்த்தா அப்புறம் எனக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் மெதுவா திரும்பி நடந்தா கூப்பிட்டா எப்படி கண்ணத்தா அப்புறம் நான் வந்ததுல இருந்து உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? அதுக்கு நீ என்னடா சொன்ன? எனக்கு எப்படிதான் தோணுச்சுன்னு தெரியாது. கவிதை தான் வாயில வந்தது கொட்டிட்டேன். என்னது? என் கனவில் உன் திருமுகத்தை கண்டு மயங்கி கொண்டிருந்தேன். ஆஹா வெரி குட்ரா வெரி குட். அதுக்கு அவ என்ன பண்ண? நம்ம கதைகள்ல வர கதாநாயகி மாதிரி முகம் செவந்து தன் பெருவரலால படிக்கட்டுல கோலம் போட்டான். அப்புறம் என்ன அணுகுண்டு போடுற மாதிரி என் துருப்புச்சீட்டை இழுத்து விட்டேன். எப்படி? முகம் மட்டும் இல்ல, உன் உடம்பும் தள தளன்னு இருக்கு. அதுக்கு அவ என்னடா? புழுகு புழுகு, பயங்கரமான புழுகு. அந்த புழுகு ஆகாச புழுகு. பாம் அணுகுண்டு. இந்த அணுகுண்டெல்லாம் எங்க தலையில ஏன்டா தூக்கி போடுற? அதை நாங்க நம்பிடுவோமா? வேண்டாம், நீங்க யாரும் நம்ப வேண்டாம். நீங்க நம்பணும் நான் சொன்னேன். போங்கடா. இருங்க, இத பாத்தீங்களா? செயின், கோல்ட் செயின். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? படிங்க. ராதிகா, அவளோட செயின். இது எப்பவும் என் நெஞ்சு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி அவ கையால என் பாக்கெட்ல போட்டா. நான் சாப்பிடாம சாப்பிட மாட்டா, நான் தூங்காம தூங்க மாட்டா, நான் இல்லாம அவ எங்கேயும் வெளியவே போக மாட்டாடா. கண்ணனே ராதிகா. கண்ணனே நாங்க மேட்னி ஷோ சினிமாக்கு போறோம். கண்ணனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போலான்னு பெரிய தாத்தா சொன்னாங்க. ஆனா ராதிகாக்கா நான் இருக்கேன்ல பின்ன இருக்கு கண்ணனான்னு சொன்னாங்க. ஏய் தப்பு, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. அண்ணா ராதிகாக்கா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருச்சு. சரி சரி சீக்கிரம் போடா, படம் போட்டுருவான். போ போ. வா வா வா. டேய், ஏன் போய் சொன்ன? பெரிய தாத்தா அப்படி ஒன்னும் சொல்லியே. அது சும்மா சொன்னாக்கா, கண்ணனுக்கு கோவம் வட்டம் தான். ரோல்டு கோல்டு. அப்ப என்ன சொன்னீங்க? நீங்க சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டா, நீங்க தூங்காம அவ தூங்க மாட்டா, நீங்க இல்லாம அவ வெளியே போக மாட்டா. நல்லா அளந்து விட்டுருக்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டேய், அவனை கிண்டல் பண்ணாதடா. நேத்து ராத்திரி இப்படி எல்லாம் அவன் கனவு கண்டிருப்பான். அதத்தான் சொன்னான்டா. இல்லடா, அவன் குளத்தங்கரையில பார்த்தது ராதிகாவை இல்ல, டெல்லி கிழவி. நிறுத்துங்கடா. நீ ஏன்டா கோவப்படுற? கதை அளந்து விட்டது நீ, நாங்க இல்ல. நான் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். எப்போ? ஒரு வாரம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க எல்லார் முன்னாடியும் அவளை என்ன கிஸ் பண்ண வைக்கிறேன். இல்ல, என் பேர் கண்ணா இல்ல. அடுத்த வாரத்துல இருந்து குப்புசாமின்னு மாத்த வேண்டியிருக்கும். நீ போய் விளையாட, எனக்கு ரிஹர்சல் இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, கண்ணனா இருக்கும். இருந்தா எனக்கு என்ன பயமா? நான் பாத்துக்கிறேன். போடா மொட்டை. ஏதாவது அவசர உதவி தேவைன்னா ஒரு விசில், நான் வந்து விழுந்துடுறேன். ஓய் டெல்லி, என்ன? இங்க வா. எதுக்கு? வாங்குறல. எதுக்குன்னு சொன்னாதான் வருவேன். முதல்ல வா, அப்புறம் சொல்றேன். வேண்டாம், கடிச்சு கொதறதுக்கு தானே நான் போறேன். இப்ப நீ போன, எனக்கு ரிஹர்சல் இருக்கு. உனக்கு ரிஹர்சல்? வா. என் செயினை காட்டி காட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அத ராத்திரியில நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப காதோட காதா சொல்றேன். இப்போ நீங்க வா. உத்தரவு போடுறாரு. பெரிய ராஜாவா? ஆமா, நான் ராஜாதான்.
இந்த வீட்டுக்கே மகாராஜா. என் வாய் அசைஞ்சாதான் இங்க இருக்கிற மேஜையில இருந்து நாற்காலி வரைக்கும் நகரும். இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க. அவ்வளவு என்னத்துக்கு திருவிழா கமிங். அப்போ பார் பூர்ண கும்பம் முதல் மரியாதை யாருக்குன்னு அப்ப தெரியும் நான் ராஜாவா இல்லையா. இருக்க நீங்க பெரிய ராஜா தானே, இந்த கிரீடத்தை வச்சுக்கோங்க. எனக்கு ரிஹர்சல் இருக்கு, நான் போறேன். ஏய், ரிஹர்சல்கா போற? என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ரெடி 1 2 தத்தி தகனக ஜம் தரி கிடதகதாம் அதித்தாம் தகதி தகனக ஜம் தரி கிடதகதாம் அதித்தாம். இந்தா நீ இப்படி. எல்லாரும் ரெடி? ரெடி. ஃபார்வர்ட் மார்ச். 1 2 தத்தி தகனக ஜம் தரி கிடதகதாம் அதித்தாம் தகதி தகனக ஜம் தரி கிடதகதாம் அதித்தாம் தத்தி தகனக ஜம் தரி கிடதக ஜன ஜனக குந்தரி தகுந்தரி கிடதக தகதி தகனக ஜம். ராசா ஒன்ஸ் மோர். ரெடி 1 2 ராதிகா வாமா ஒன்ஸ் மோர். வேண்டாம், ரிஹர்சல் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அண்ணே, ராஜாமணி என்ன கூப்பிடுறாங்க. என்ன என்ன ராஜாமணி என்ன கூப்பிடுறாங்க. என்னையா? ஓகே பசங்களா, நான் போறேன்னு கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா ரிஹர்சல் பண்ணணும். அப்ப நான் வரட்டேன். பசங்களா பார்த்து, இது ஒரு மாதிரி. ஏண்டா மொட்டை, எதுக்கு அவர் கூட சேர்ந்து நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க? அவர் சம்திங் கொடுத்தாரே. ஏண்டா நான் உங்களை சினிமா கூட்டிட்டு போல, ஐஸ்கிரீம் வாங்கி தரல, பாப்கார்ன் வாங்கி தரல. அதெல்லாம் பழைய கதை. லேட்டஸ்டா சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. யாரு? அவரா? ஓ அப்படியா, சரி நான் கேட்பரிஸ் தரேன். ரஜமணி, ரஜமணி ஏன் கூப்பிட்ட? என்ன ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம கோயில் திருவிழா போன 16 வருஷமா யார் பேர்ல நடந்துகிட்டு இருக்கு? ஏன் பேர்ல? ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல. ஏன்? அத ராதிகா பேர்ல நடத்துறதுக்கு பெரிய தாத்தா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி எல்லாம் அந்த டெல்லி பாட்டி தான். அப்படியா? ஏய், நீ ஒரு புடி பிடிக்கல. இந்த வருஷம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லாம் ராதிகாவுக்கு தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது ராஜமணி. பெரிய தாத்தாவை எப்படி மடக்குறதுன்னு எனக்கு தெரியாதா? பாரு, எப்படியாவது புடுறா, இல்லன்னா அவமானம். தாத்தா டிடிடி, பெரிய தாத்தா டுடுடு. வாடகண்ணா வா. தாத்தா ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? டல்லா? எப்படி சுடுது? ஆமா சுடுது. ஒண்ணும் இல்லையடா. ஐயோ சுடுது. காலையில என்ன பச்சை தண்ணியில குளிச்சீங்களா, வெந்நீர்ல குளிச்சீங்களா? பச்சை தண்ணில. அதான், இந்த வெதர்ல பச்சை தண்ணியில குளிக்கலாமோ? வெந்நீர்ல குளிக்கணும். காலையில எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 4 இட்லி. ஐயோ தப்பு பண்ணிட்டீங்க. இந்த வயசுல நானே 5 இட்லி சாப்பிடுறேன். நீங்க 10 இட்லி சாப்பிட வேண்டாமோ? இந்த வீட்டுல உங்களை யாருமே கவனிக்கிறது இல்லையா? இந்த ராஜமணி என்ன பண்றான்? ஆமா, இதெல்லாம் எதுக்குடா இந்த குல்லா எல்லாம் போடுற நீ? குல்லா? நான் உங்களுக்கு? நோ நோ நோ, நெவர் நெவர். தாத்தா, நம்ம டெய்லர் இருக்கானே வாடாமல்லி, அவன் என்ன தருமா பண்ணா? இந்த 16 வருஷமா பூர்ண கும்பம் முதல் மரியாதைக்கு நான் பட்டுல ஜிலு ஜிலுன்னு சட்டை போடுவேன்ல, இந்த வருஷம் அவன் காட்டன்ல கண்டாபியா ஒரு கலர்ல சட்டை எடுத்து வச்சிருக்கான். போய் கிழிக்கேன்னு கிழிச்சிட்டேன். இப்ப தெரியுது நீ ஏன் என்ன குல்லா போடுறேன்னு. தெரியுதா? குல்லா விஷயம் தெரியுதா? ஏன் தாத்தா வச்ச உங்களுக்கு தெரியாதா? நான் தானே உங்க வாரிசு. ஆட்டுக்குடி கூட என் பேரை தானே வச்சிருக்கீங்க. தாத்தா, இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த டெல்லி குரூப் இருக்கே, டெல்லி குரூப் மோசமான குரூப். என்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கிடையாது. சுத்தி வளைச்சு வந்து உங்க தலையில இவ்வளவு பெரிய ஐஸ் வச்சிருவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஜுரம், உடம்பு ஒத்துக்காது, ஜாக்கிரதையா இருங்க. சரி சரி, நீ போயிட்டு வா, போயிட்டு வா. அப்ப நான் போலாமா? டெஃபினட்டா போலாமா? அப்போ எனக்கு தானே அந்த பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லாம் எனக்கு தானே தாத்தா? அப்ப நான் வரட்டா? நான் சொன்ன மாதிரியே பெரிய தாத்தா கிட்ட போய் சொல்லணும். அவர் ஒத்துக்கலன்னா இந்த வீட்ல பெரிய கலாட்டா நடக்கும்னு சொல்லணும். ஓகே, போடா. போடா வாடா நானும் கூப்பிடாத. நானும் உனக்கு ஒரு மரம் மாப்பிள. ஐயோ, போயிட்டு வாங்க மாப்பிள ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. வா, போ 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 போ. ஏய் பெரிய தாத்தா. என்னடா ஏய் போட்டு பேசுற? பெரிய தாத்தா, உனக்கு வயசு எவ்வளவு ஆகுது? ஏன் எதுக்கு? எதுக்கு எவ்வளவு ஆகுது?
ஒரு 60ன்னு வச்சுக்குவேன். அப்ப என்னோட ஒரு சைபர் தான் அதிகம். அப்ப நான் சொல்றது கேட்கலாம். சொல்லு. இந்த வருஷத்தோட பூர்ண கும்பமும் முதல் மரியாதையும் ராதிகாக்கா பேர்ல தான் நடக்கும். நடக்கலன்னா நீ நைட்ல தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போடுவோம். கல்ல நீயும் போடுவியோ? போடுவேன். ஓடுங்க ஓடுங்க.